அண்ணா எதை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுண்ணே. அண்ணே அவசரப்படாதண்ணே, சொன்னா கேளுண்ணே. டேய் நீங்க சும்மா இருங்கடா. வெற்றி நீ கட்டு. அண்ணா வேண்டாம், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெற்றி என் பொண்ணு வாழ்க்கையே பறி போயிடுச்சு. நாங்க வரோம், நீங்க போய் பாருங்கம்மா, போங்க. புஷ்பா கூட சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே, இவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க. தம்பி உன் வாழ்க்கையே போச்சேப்பா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினது வேஸ்டா போச்சு. இப்ப என்னடி சொல்ற? நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்ல. உன் பிளான வச்சு உன் கண்ணியே குத்துனல்ல. என்ன ஆட்டம் ஆடின, எல்லாத்துக்கும் சேர்த்து சரியான அடிதான் உனக்கு. மீனாட்சி வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு அடியை கொடுத்துட்டோண்டா. எல்லாம் உன் திறமகா, சூப்பர்கா. ஏய் இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்புடி. இனிமே வெற்றிய நான் பாத்துக்கிறேன். வெற்றி எனக்கு தாலி கட்டுறத பாக்கணும் தான் இவ்வளவு நேரம் நான் உன்னை இங்க இருக்க விட்டேன். இல்லனா உன்னை எப்பவோ அனுப்பியிருப்பேன். ஏய் என்ன பாருடி. ஓ என்ன என்ன பாக்குறதுக்கு அவமானமா இருக்கா? உன் முகர எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? திரும்படி, திரும்ப. ஏய் இப்ப எதுக்குடி நீ சிரிச்சிட்டு இருக்க? வெற்றி நீயா? நானே தான். பூஜா கொஞ்சம் ஏய் நீ எப்படி இங்க வந்த? ரோஹித் தம்பி ஏன்பா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம மனமேடை ஏறிட்ட? ஏன்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ கார்ல தான் இருக்கன்னு நினைச்சு இப்ப வெற்றி தம்பி தான் தாலி கட்டிட்டாரோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்பா. அம்மா சக்தி இருக்கும்போது நான் எப்படிமா இவ கழுத்துல தாலி கட்டுவேன்?
பேசிட்டு இருக்கான் இவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எப்படிடா உள்ள வந்தான்? அக்கா அதான்க்கா எனக்கும் தெரியல. போலீஸ் கூட தான்க்கா இருந்தான். அப்புறம் எப்படிடா இவன் இங்க வந்து தாலி கட்டினா? என்ன கேட்டா எனக்கு என்னக்கா தெரியும்? என்ன பாக்குற? இந்த தாலியை கட்டினது நான் தான். ப்ரோ, இன்னும் நீங்க அக்ஷதை போடவே இல்லையே. நீங்க போட்டதா ஃபைனல் டச்சா இருக்கும். அண்ணா இந்தாங்க. என்னாச்சு பூஜா, ஏன் கத்துற? என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன வெற்றி, என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? இவன்னா இவ யார சொல்றா சக்தி? ஓ, புருஷன் ரோஹித்த சொல்றியா? அவரு உண்மைதானே சொல்றாரு. எப்படி? நீ தானே என் பக்கத்துல இருந்த. இவன் எப்படி என் கழுத்துல தாலி கட்ட முடியும்? அதெல்லாம் வெற்றியோட மேஜிக். எப்படியும் நீ ரோஹித்தை இங்க வரவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் ரோஹித்தும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வருவோன்னு நீ கெஸ் பண்ணிட்ட. ரோஹித்த நீ தூக்குன, நான் எங்க ஆளுங்களை வச்சு ரோஹித்தே தூக்கிட்டேன். நீ சும்மா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் மூணாவதா ஒருத்தனையும் அதே ட்ரெஸ்ஸை போட்டு இங்க வர வச்சோம். அவனை கார்ல வச்சுட்டு ரோஹித்தை தூக்கிட்டோம். கெட்டி மேளம் சொன்ன உடனே கிரியும் திடீர்னும் கை நிறைய அச்சதைய போட்டானுங்க. போட்டோகிராஃபரை கொஞ்சம் நிறைய பிளாஷ் அடிக்க சொன்னேன். அவங்களும் எதுக்குன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிளாஷ் லைட் அடிக்கிறப்ப லைட்டா கண்ணை முன்ன பாத்தியா? அந்த கேப்ல தான் இந்த சேஞ்ச். எப்படி? கெட்டி மேளம். சக்தியை விரட்டுறதுலே புரியா இருந்ததுனால உன் கழுத்துல யாரு தாலி கட்டினாங்கன்னு கூட நீ கவனிக்கல பாத்தியா? இதுக்குதான் சொல்றது ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. ஏய், பார்த்தேல அந்த ஆண்டவன் எப்படி ஆப்படிச்சான்னு? அது என்ன ஆண்டவன் ஆப்படிச்சான்? நீ ஆப்படிச்சன்னு சொல்ல வெற்றி. ஓகே. பூஜா, எங்க அம்மாவை நீ என்னெல்லாம் அசிங்கப்படுத்தின, அதான் உனக்கு இப்படி நடந்திருக்கு. பூஜா, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பூஜா நில்லு. பேசாத, எதுவும் பேசாத. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் ஓய மாட்டேன். பாவம்க்கா, வச்சு செஞ்சுட்டான். பார்க்கவே பாவமா இருக்குது. நாம சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய இவளாட்டம் பிளான் பண்ணா, அதான் இப்படி ஆயிடுச்சு.
எல்லாரும் முன்னாடியும் உன் பொண்ணு வாழ்க்கைய உன் கண்ணு முன்னாடியே சதைச்சிட்டாங்கம்மா. என்னம்மா பண்ண போற? என்ன பண்ண போற சொல்லு. என்ன அண்ணி இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்கான் வெற்றி? சொல்லுங்க அண்ணி. உங்க பையனுக்கு என் பொண்ணை பிடிக்கலன்னா அது அவன் இஷ்டம். அதுக்காக இப்படியா ஏமாத்துவான்? இவன் யார நீ என் பொண்ணை ஏமாத்தி இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்க? பதில் சொல்லுங்க அண்ணி. என்ன பேசாம இருக்கீங்க? தப்பு உங்க பையன் பேர்லன்னு உங்க நீதி நேர்மை நியாயம் எல்லாம் காத்தோட பறந்து போச்சு. சரளா, நீங்க எதுவும் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த ரங்கநாயகி தான். ஏய் ரங்கநாயகி, ஏய் ஏய் வெற்றி, சொல்லு ரங்கநாயகி, ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? சரளா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை ரங்கநாயகியை நீ மரியாதை இல்லாம பேசினா என்னையா செய்வ? என்ன செய்வ? அடிப்பியா? அடிச்சாலும் அடிப்பேன். ரவுடிக்கு அப்பந்தானே நீ. நீயும் ரவுடியா தான் இருப்ப. அட்டியா நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ மரியாதை இல்லாம பேசிட்டே போற. அக்கா, இதோட சோலி முடிஞ்சது. பூஜா மேடம் வாழ்க்கை காலி. டேய், பூஜா வாழ்க்கை என்னன்னா நமக்கு என்ன வந்தது? இப்ப ரங்கநாயகி சக்தி அடிச்சு வெளியே துரத்த போறா. நீ வேணா பார்த்துட்டே இரு. அதுதான் நமக்கு வேணும். அடிக்கிறீங்கல்ல நீ, அடிங்க. உங்களுக்கு இவங்க யாரையும் கேள்வி கேட்க தெரியாதுல்ல? நாங்க தானே உங்களுக்கு இழக்காரோம். சீ, வாய மூடு. அத்தை, எங்க அம்மாவை எதுக்கு திட்டுறீங்க? வெற்றி அத்தனை பேரையும் ஏமாத்திருக்கான். முக்கியமா உங்களையும் ஏமாத்திருக்கான். அத கூட புரிஞ்சுக்காம நீங்க எங்க அம்மாவை அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பூஜா, உங்க அம்மா மாதிரியே உனக்கும் யோசிக்கிற புத்தி இல்லையா? வெற்றி ஏன் புள்ளடி? வாடா. இது என்ன தெரியுதா? இப்படிப்பட்ட பிள்ளையாடி என்னை ஏமாத்துவான். நேத்து நைட்டே என் புள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் சொன்னா? நான் இங்க வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னுடக் கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னான். அப்படிப்பட்ட புள்ளடி அவன். ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டான் இவன். நாங்க எல்லாரும் அசிங்கப்படலாம், ஆனா நீங்க மட்டும் அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த சதியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? எப்படி அண்ணி இவ்ளோ தூரம் பண்ணிருக்கா? நீங்களும் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்ன கேட்ட? வெக்கமா இல்லையாவா? வெக்கப்பட வேண்டியது நீங்க. இந்த இருக்காளே உன் பொண்ணு, இவளுக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்திருப்பேன். எல்லாத்தையும் வேண்டாம்னா சரி, அதுக்கு காரணம் என் புள்ள மேல அவ ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இத உன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறாரே ரோஹித், அவர் யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? அதெல்லாம் பழைய விஷயம் அண்ணி. எது பழைய விஷயம்? உயிருக்குயிரா காதலிச்சுட்டு அவனை விட்டு ஓடி வந்துட்டு ஏன் பையன் பின்னாடி வந்து உன்னைத்தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவாளா? அத கேட்டா அது பழைய விஷயம் ஆயிருமா? யார்கிட்ட காது குத்துறீங்க? வெற்றி முதல்ல இந்த பிளான சொன்ன உடனே நான் ஒத்துக்கல. ரோஹித்த கூப்பிட்டு கேட்டேன். அவன் சத்தியம் பண்ணி சொன்னா நான் இப்பவும் பூஜாவை காதலிக்கிறேன்னு. அதனாலதான் இவ்வளவுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்.
இப்படி நான் பண்ணலன்னு வச்சுக்கோ, என்னைக்குமே உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதுன்னு வெற்றி சொன்னான். எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. சரி, ஒருவேளை ரோஹித் பூஜாவை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தான்னு வெயி, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஏன் பிள்ளைய உன் பொண்ணுக்கு கட்டி வச்சிருப்பேன். நீதி, நேர்மை, நியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உன் பொண்ண உயிருக்கு உயிரா நினைக்கிற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருக்கேன். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ரங்கநாயகி அம்மா, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப வசந்துட்டீங்கம்மா. பாரு பூஜா, ஊருக்கே தெரியுது, ஆனா உனக்கு புரியல. ஏன்னா உன் மனசு முழுக்க வெறி. நீ பண்றது ரொம்ப தப்பு பூஜா. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க நீ. இத பார், நான் சொல்றேன், இத்தனை நாள் நீ எங்க வீட்டுல தங்கி இருந்தாங்கிற உரிமையில சொல்றேன். இந்த கல்யாணம் தான் உனக்கு சரி. இல்ல இது மீறி இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு உதறிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு பாரு. சரளா, நீயும் யோசிச்சு பாரு. உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லு. இப்ப எல்லாரையும் எதிர்த்து பேசுறத விட இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது தான் நல்லது. எல்லாரும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்க. இப்ப சம்மதங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. இப்பவே என் பொண்ணு இந்த வெறும் பையன் கட்டின தாலியை கழட்டி வீசிட்டு வெற்றி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இல்லன்னா இதே இடத்துல நான் தூக்குல தொங்குவேன். என்ன மிரட்டுறியா? உன் தலையெழுத்து இங்கதான் நீ தூக்குல தொங்கலன்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ரோஹித் உன் பொண்ணு கழுத்துல கட்டுன தாலி கட்டுனதுதான். அம்மா சூப்பர்மா. ரங்கநாயகி அம்மானா சும்மா மிச்சர் சாப்பிட்றவங்க நினைச்சீங்களா? எங்க அம்மானா கெத்து. இத்தனை நாள் எத்தனை பஞ்சாயத்தை பார்த்திருப்பாங்க. இதுதான் சரவெடி. அண்ணி, இத நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா சொல்றேன். நானும் என் பொண்ணு இங்கேயே தொங்குவோம். நிறுத்துமா. அம்மா, அத்தை எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குமா. என்னடி சொல்ற? அம்மா, ரோஹித்தை நான் காதலிச்சது உண்மைதான். ஆனா ரோஹித் இப்ப வரைக்கும் என் மேல இவ்ளோ லவ்வா இருப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஏமா ரோஹித்தை வேண்டான்னு சொல்ல போறேன்? நிஜமாதான் சொல்றேன் பூஜா. என்ன ரோஹித், நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே நான் உன்னை இவ்ளோ லவ் பண்றேன்னு. அதான் நான் சொன்னேனே பூஜா. என்ன சொன்ன நீ? நீ பழைய கதை தானே சொல்லிட்டு இருந்த. ஏய், என்னடி பூஜா அதெல்லாம்? அம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் ரோஹித்தும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். பூஜா, நீ எடுத்த முடிவிலேயே ரொம்ப நல்ல முடிவு இதுதான். எப்படியோ நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். வெற்றி, நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம எதுக்கு நம்பணும்? முதல்ல அவ ரோஹித்தை கூட்டிட்டு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்கணுமா? பார்க்க போலாம். ரோஹித், வா நம்ம அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. தப்பா முடிவெடுக்கிறதுல இந்த பூஜாவை மிஞ்ச ஆளே கிடையாதுடா. சரியான லூசு. இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, நம்ம தலையெழுத்து. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு பூஜா, நல்லா இருப்பா. மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அப்புறம் என்ன மீனாட்சி, வா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுங்க.
வாங்க எல்லாரும். ரோ சே பூஜா, என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? எதுவும் பேசாத, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்து. பூஜா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வாமா. வா போலாம். என்னடி என்ன என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்னென்னமோ பிளான் பண்ணிருக்க, ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏய் நான் எங்க பிளான் பண்ணேன்? பிளான் பண்ணது பூரா நீதானே. முடிச்சணும். ஒரே ஒரு பிளான் தான் என்னுடையது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இன்னும் எத்தனைடா வச்சிருக்க?